இல்ல மாண்டே இப்படி ஆட்டையும் மாட்டையும் வேஸ்ட் எழுதிய திடீர்னு வெளிநாட்டுல உனக்கு வேலை கிடைச்சி போவியா? வெளிநாட்டுக்கா? வெளிநாட்டு கேக்கல போனோம். நம்ம ஊர்லயே ராஜா மாதிரி காலையிலே போனா மதியம் வேலை முடியுது. சரி, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கல. ஆனா வெளிநாட்டுக்கு போலாம், ஒரு 10 ரூபா துட்டு சம்பாதிக்கணும்னா போலாம். சரி, ஆனா அதுக்கேத்த படிப்பு இருக்கு நம்ம கிட்ட. அங்க போய் இந்த அடிமை வேலை பார்க்க கூடாது. சரி, திடீர்னு நம்ம ஒரு வேலைக்கு போவோம், அங்க ஒயரிங்கி பிளம்பர்னு ஏதாவது கூட்டு போகணும். அங்க போய் ஆடு மாடு மேய்க்க விட்டு ஒட்ட வந்து மேய்க்க விட்டு விடுவானு. அப்படி பிறகு அங்க போய் எதுக்கு ஜாகணும்? அதாவது என்ன கல்யாணம் முடிஞ்ச பிறகு போலாமா, முடியாது முன்னாடி போகணுமா? முடியாததுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுட்டு மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்து இது பண்ணுவாங்க. அதோட கல்யாணத்தை முடிஞ்சு ஊரோட அங்க சம்பாதிக்கிறாச்சு, ஊர்ல ஏதாவது ஒரு பிசினஸ் இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி உள்ளூர்ல இருக்கிறதுதான் நல்லது. நல்லது. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டுல அவங்க அங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் போயிருந்தாங்களா, ஒய்ஃபை கூட்டு போக முடியாது. அவங்க அங்க இவங்க இங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் நரக வேதனை, நரக வாழ்க்கை. ஏன்னா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் அபுதாபி அங்க எங்கெல்லாம் இதெல்லாம் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா திடீர்னு அங்க போன அப்புறம் என் குழந்தைய பார்க்கணும்னு தோணுது, என் ஒய்ஃபை பார்க்கணும்னு தோணுது, இந்த உள்ளூர்ல இருக்கணும்னு தோணுது. இத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால இது கட்டிட்டு வர பொண்ணுக்கும் கஷ்டம். நம்ம கட்டிட்டு நம்ம இங்க மாதிரி இப்படி இருக்கமே, எல்லாம் இருந்து இல்லாம இருக்கமே அப்படின்னு ஒரு கஷ்டம். அதனால ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எங்கனாலும் போ, எப்படினாலும் வா. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஊரோட அப்படி போறதுதான் நல்லது. நல்லது. ஆமா, இது நம்ம வாரமா காலையில வேலைக்கு போயிட்டு வரோம், மதியத்துக்கு மேல ஒரு 5000 ஆட்டை பத்திட்டு நான் ஆடுனா உள்ள நிக்கு போதும். இல்லையே என் பாட்டுக்கு நான் இப்படியே படுத்து கிடப்பேன், குறுக்குளிக்கிறேன், இப்படியே படுத்து கிடப்பேன் மல்லாக்க விட்டத்தை பார்த்து. சரி, போதும் போதும். ஆமா, சாயந்தரம் 6 மணி ஆச்சுலாம் கொண்டு கட்டுவேன். பிறகு காலையில எஞ்சி என் பாட்டுக்கு வேலைக்கு போவேன். ஆட்டுக்கு வீட்டுல தண்ணி வைப்பா. சரி, அது பாட்டுக்கு அப்படி அது ஒரு சைடு பிசினஸ் தானே, வளர்ந்துட்டு போகுது. கண்டிப்பா போதும். நம்மளோட தேவை. ஆமா, இதை விட்டுட்டு அங்க இங்கன்னு போனோம்னு வச்சுக்கா தங்க வர வந்துரும். ஆமா, யாருன்னே நம்ம ஊர்ல இருந்தே சென்னைக்கு கோயம்புத்தூர் அங்கங்கன்னு எத்தனை பேர் போயிருக்காங்க. ஆனா நீ பாரு, ஒரு கல்யாண காட்சிக்கு வர முடியுதால? வர முடியாது. இங்க நம்ம பந்தி பரிமாறிட்டு ஒரே இலையில அவ்வளவு இருக்கும் சாப்பிட முடியுதா? அவனால முடியாது. நம்ம இங்க இருந்து விடிய கால் போட்ட அங்க இருந்து கண்ணீரா ஒப்பாரி வைப்பான். என்ன விட்டுட்டு இப்படி பண்ணதில வைக்கல. நானும் ஒன்ன சொன்னேன், எப்படி வேலை வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஊர்ல அவ்வளவு பேரும் மம்டி தான் பிடிக்கும். அப்ப அப்படிங்கும் போது ஒரு கொடைக்கு ஒழுங்கா வர முடியாது, அவன் லீவ் தர மாட்டான்மா. அதனால உள்ளூர் தான் நம்மளுக்கு பெஸ்ட். உள்ளூர் தான். எங்கனாலும் போனோமா சாயந்தரம் வீட்டுல மதியமே வீட்டுல அடைஞ்சமான்னு இருக்கும். ஆமா, சரி சரி பாப்போம். தேங்க்யூ.